ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பேசலாம். அதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரொஃபைல், ஒரு ஒரு பேக்கேஜ் அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய டயபெட்டிக் பற்றி பேசுகிறேன். அதனால் டயபெட்டிக் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். இல்லை டயபெட்டிக் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபாஸ்டிங் சுகர், போஸ்ட்பாண்டியல் சுகர், HbA1c, ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு யூரின் டெஸ்ட், ஒரு ரீனல் டெஸ்ட், இதெல்லாம் எடுப்பாங்க. இதில் ஃபாஸ்டிங், போஸ்ட்பாண்டியல் இதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை பார்க்கும்பொழுது அதில் ஒரு 4-5 பேராமீட்டர் வரிசையாக வரும். ஒன்று வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால். டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு 200 மில்லிகிராம் கீழே இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஏன்னா எப்போவுமே ஒரு டெஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபஸ்ட்டு 4 வரி இருந்ததுன்னா ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற 2-3 வரியை நம்ம மறக்கவே மாட்டோம். ஒரு 5வது 6வது வரியெல்லாம் வரும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் போய் இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு விட்டுருவோம். அப்படி பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ராலை பற்றி யாரும் மறக்க மாட்டோம். ரெண்டாவது எல்டிஎல்லை பற்றி நிறைய பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் கெட்ட கொழுப்புன்னு அதனால் அந்த லெவல் என்னென்னு ஒத்து பார்ப்போம். அடுத்தது நல்லது செய்யணும் ஒரு கொலஸ்ட்ரால் சொல்கிறாங்களே HDL, அது எனக்கு எவ்வளோ இருக்குது, அடுத்த ஸ்டெப்பை பார்த்துருவோம். இது வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். அடுத்தது லெவல் ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்பொழுது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அது மோஸ்ட்லி ஒரு 150 மில்லிகிராம் கீழே இருக்கணும். கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் அதிகம் இருந்தாலும் ஈவன் டாக்டர்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த எல்டிஎல்லை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபோக்கஸ்லேயே தான் இருக்கிறாங்க. அடுத்தது HDL எனக்கு எப்படி ஏற்ற முடியும், அடுத்த ஃபோக்கஸ். ஸோ இது ரெண்டை பற்றியுமே பேசும்பொழுது அதுக்கப்புறம் இருக்கிற ட்ரைக்ளிசரைடு பற்றியும், அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்குது VLDL அப்படின்னு, வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். LDLங்கிறது லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், HDL அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அண்ட் வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். ஸோ இந்த டென்சிட்டி அப்படிங்கிறத இதில் எல்லாத்தையுமே காமனாக இருக்குது. எப்படின்னா இந்த ஒவ்வொரு கொலஸ்ட்ரால் காம்பனண்ட்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதிகமான ப்ரோட்டீன் இருந்தால் அது ஹை டென்சிட்டி, கம்மியான ப்ரோட்டீன் இருந்தால் அது லோ டென்சிட்டி, ரொம்ப கம்மியாக இருந்தால் அது வெரி லோ டென்சிட்டி அப்படிங்கிறோம். ஸோ இந்த டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ப்ரோட்டீனை குறிக்குது. சொல்லப்போனால் இந்த லைப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிறதே லிப்பிட் ப்ளஸ் ப்ரோட்டீன். லிப்பிடுங்கிறது அது ஃபேட்டாகவும் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ப்ளஸ் ப்ரோட்டீன். இந்த ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வேக்சி சப்ஸ்டன்ஸ், அதனால் வந்து ரத்தத்தில் கலக்காது. ஏன்னா ரத்தம்ங்கிறது ஒரு வாட்டர் லைக் திங், அதோடு இது மிக்ஸ் ஆகாது. இதை கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிளட்டுக்கு. அதனால் ஒரு ப்ரோட்டீன் மாலிகுலோட சேர்ந்து லைப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு லிப்பிட் ப்ளஸ் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகி அது பிளட்டில் சர்க்குலேட் ஆகுது. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபேட்டையோ கொலஸ்ட்ராலையோ மெஷர் பண்ணுறதில்ல, பண்ணுறோம் இந்த லைப்போ ப்ரோட்டீன் லெவல் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். நேரடியாக நம்ம ஃபேட்டையோ கொலஸ்ட்ராலையோ மெஷர்மெண்ட் பண்ணுறதில்ல. HDL, LDL இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் VLDLை பற்றி யாருமே பெருசாக பேசுகிறது இல்லை. ஒரு விஷயம் அது கடைசியாக வருது. ரெண்டாவது விஷயம், சில லேபில் அந்த VLDLை எடுக்கிறது இல்லை. அப்போது இது கடைசியாக வர்றதுனால இது ரொம்ப முக்கியம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கும். அதுதான் காரணமா அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். VLDL இல்லையா, அதில் அந்த வியை எடுத்துட்டோம்னா அப்போ LDLாக மாறிடுது. அப்போ VLDL அந்த வெரி லோ அப்படிங்கிறத வெறும் லோவாக ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது LDLை கன்வெர்ட் ஆகுது. இப்போது ஏற்கனவே LDLை தனிப்பட்ட முறையில் மெஷர் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த VLDL இந்த வியை விட்டுட்டு LDLை மாறும் பொழுது அந்த LDLோட இந்த LDLும் சேரும். அப்போது இந்த VLDL முக்கியமாக இல்லையா? ஸோ இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இன்னொரு பாயிண்ட் சொன்னால் இன்னும் கொஞ்சம் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். VLDL என்ன பண்ணுது, அதில் என்ன இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எதுக்காக இதை நம்ம உடம்புல லிவர் தயாரிக்குது அப்படின்னா, ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு ஒரு ஃபேட், அதையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். டைரெக்டாக எவ்வளோ ட்ரைக்ளிசரைடு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது ட்ரைக்ளிசரைடை இந்த VLDL தான் செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது. அப்போ VLDL அப்படிங்கிறது வந்து ஒரு வெஹிக்கிள், ஒரு கேரியர் மாதிரி. எதை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா முக்கியமாக ட்ரைக்ளிசரைடு எடுத்துகிட்டு போகுது. அப்போது நம்ம ட்ரைக்ளிசரைடு எவ்வளோன்னு நேரடியாக கணக்கு போடுறோம். அதை தவிர இந்த VLDLல எவ்வளோ ட்ரைக்ளிசரைடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கு போடுறது இல்லை. ஸோ ஃபேட் செல்ஸ்லேயும் அடிப்போஸ் டிஷ்யூலையும் மசில்ஸ்லேயும் இந்த ட்ரைக்ளிசரைடு போய் டெபாசிட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இந்த VLDL இருக்கிற இன்னும் கொஞ்சம் இருக்கிற ட்ரைக்ளிசரைடும் போய் அந்த அடிப்போஸ் டிஷ்யூலையும் அந்த ஃபேட் செல்லையும் டெபாசிட் ஆகும். ஆனால் அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை.
ஸோ இப்போ 2 விஷயத்தினால இந்த விஎல்டிஎல் முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, வெரி லோ டென்சிட்டி லோ டென்சிட்டியாக மாறிச்சுன்னா எல்டிஎல்லாக மாறி அது அதிகமாயிரும். 2வது, ட்ரைக்ளிசரைடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தாலும் கூட இந்த விஎல்டிஎல்ல எவ்வளோ ட்ரைக்ளிசரைடு இருக்குது அப்படின்னு நம்ம நேரடியாக பார்க்கறது இல்லை. ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடு சேரும்போது நமக்கு வந்திருக்க ரிசல்ட்டு ப்ளஸ் இந்த ட்ரைக்ளிசரைடு அப்போ வேல்யூ அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி விஎல்டிஎல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்டிஎல்லுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் இதுவும். எல்டிஎல் என்ன பண்ணுது, டெபாசிட் ஆகுது பிளட் வெசலில் நேரோவாக்குது, அதனுடைய வால்ஸை வந்து திக்கன் ஆக்குது, அது அந்த வால்ஸினுடைய எக்ஸ்பான்சல் எலாஸ்டிசிட்டியை குறைக்குது. ஸோ இத்தனை விஷயங்களும் விஎல்டிஎல்லுக்கும் இருக்கும். அப்போ விஎல்டிஎல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எல்டிஎல் தானே. ஸோ இதனாலையும் விஎல்டிஎல் லெவலை நம்ம பார்க்குறது, விஎல்டிஎலை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. விஎல்டிஎலோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது. ஒன்று புரோட்டீன், அது எல்லாத்துலையும் இருக்கிற லைப்போ புரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த புரோட்டீன் இருக்குது. 2வது ட்ரைக்ளிசரைட், 3வது கொலஸ்ட்ரால், 4வது அதர் ஃபேட்ஸ். இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைக்ளிசரைட் 70% விஎல்டிஎல்ல இருக்குது, கொலஸ்ட்ரால் 10% இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் 10% இருக்குது, அண்ட் அதர் ஃபேட்ஸ் 10% இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் 70% இதில் வந்து ட்ரைக்ளிசரைட் எடுத்துகிட்டு போகுது. அடுத்தது இதே எல்டிஎல்னுடைய காம்போசிஷன் பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் 26% இருக்குது, ட்ரைக்ளிசரைட் ஒரு 10% தான் இருக்குது, ப்ரோட்டீன் 25% இருக்குது. ஸோ ரெண்டுக்கு மெயினான விஷயம் என்ன, மெயினான வித்தியாசம் என்ன, எல்டிஎல்ல ட்ரைக்ளிசரைட் லெவல் கம்மியாக இருக்குது, பட் விஎல்டிஎல்ல ட்ரைக்ளிசரைட் நிறையா இருக்குது, அவ்வளோதான். ஸோ விஎல்டிஎல் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று, அந்த ட்ரைக்ளிசரைட் அதை எடுத்துகிட்டு போகிறதுனால ட்ரைக்ளிசரைட்னால வரக்கூடிய ப்ராப்ளம் வரலாம். 2வது, விஎல்டிஎல் எல்டிஎல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போது எல்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளமும் வரலாம். பட் இருந்தாலும் இதை ஏன் அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, இதை பற்றி ஏன் யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, இதை குறைக்கிறதுக்குன்னு ஏன் தனியான மருந்து எதுவும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது இதில், அது என்னன்னு பார்க்கலாம். நேரடியாக அளக்கிற ட்ரைக்ளிசரைட், இதில் இருக்கிற ட்ரைக்ளிசரைட் அதிகமான ஃபேட் செல்ஸில் டெபாசிட் ஆகும்போது அந்த ஃபேட் செல்ஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது நேச்சுரலாக. இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறோம் இல்லையா, நம்ம தொப்பை அப்படிங்கிறீங்களா, ஹாட் பெல்லிங்கிறீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இந்த ட்ரைக்ளிசரைட் போய் நம்ம விசரா, அதாவது நம்மளுடைய உள்ளே இருக்கிற உறுப்புகளை சுற்றி டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. அந்த டெபாசிட் ஆக ஆக உங்களுடைய வயிறு பெருசாக ஆரம்பிக்குது. அப்போ ட்ரைக்ளிசரைட் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு fatty lipid அது actually. So VLDL எங்க production? As usual, liver. And what is the function of the VLDL? To carry triglyceride from the liver to fat cells and muscles. இதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். லிவர் ப்ரொடியூஸ் பண்ணினாலும் நம்ம வெளியிலிருந்து சாப்பிட்ற உணவுகள்னால கூட இந்த விஎல்டிஎல் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன்று, டயட்டரி சோர்ஸ். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றோமோ, எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட், அந்த கார்போஹைட்ரேட் அத்தனையுமே நம்ம பாடி யூஸ் பண்ணதுக்கு போக, நம்ம பாடி ஸ்டோரேஜில் ரிசர்வில் வச்சதுக்கு போக, மிச்சமாக இருக்கிற கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் எல்லாம் இந்த ட்ரைக்ளிசரைடாக தான் மாறும். அதாவது ஒரு கார்போஹைட்ரேட் ஒரு ஃபேட்டாக மாறுது, ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் இன்னொரு மேக்ரோ நியூட்ரியண்ட்டாக மாறுது. பர்பஸ் எதுக்காக? இந்த ட்ரைக்ளிசரைடு உண்டாகிறதுக்கு என்ன பர்பஸ்? ஒரு பெனிஃபிட்டுமே இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த ட்ரைக்ளிசரைடு கேட்கலாம். பெனிஃபிட் இல்லாமல் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த குளுக்கோஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் இதை ஃபேட்டாக மாற்றி ஃபேட் செல்லில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது எப்போ எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ இந்த ஃபேட்டை நான் பேர்ன் பண்ணிக்குவேன். எப்போல்லாம் எனக்கு கார்போஹைட்ரேட் பத்தாமல் போகுதோ அப்போல்லாம் இந்த ஃபேட்டை வச்சு நான் பேர்ன் பண்ணி ஒரு சக்தி எடுத்துக்குவேன். இந்த பர்பஸுக்காக ஒரு ஸ்டோரேஜ் எனர்ஜி ஃபார்ம் தான் இந்த ட்ரைக்ளிசரைடு. அப்போ ட்ரைக்ளிசரைடுங்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. இது லெவலுக்கு மேலே போகும்போது தான் ப்ராப்ளம் வருது. ட்ரைக்ளிசரைடு லெவல் எவ்வளோ? 150 மில்லிகிராம். அதுக்கு மேலே போனால் ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பாட் பெல்லின்னு சொல்கிறோம், ஃபேட் செல்லில் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் லிவர்லேயே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கலாம்.
அப்போ ஃபேட்டி லிவர் வரலாம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒபிசிட்டி வரலாம். இந்த ஒபிசிட்டி வரதுனாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனால டயபெட்டிஸ் வரலாம். ஸோ இது ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட் தவிர மற்ற என்ன? சேச்சுரேட்டட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட், நம்ம கடையில் வாங்குகிற ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதில் இருக்கிற ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ், இதையெல்லாம் நம்மளுடைய டயட்டரி சோர்ஸாக இருக்கலாம். அதை தவிர நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இன்ஆக்டிவிட்டியாக இருக்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணாது, ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பல ரீசன்கள்னால இந்த ட்ரைக்ளிசரைட் அதிகமாகும். இந்த ட்ரைக்ளிசரைட் எவ்வளோக்கு அதிகமாகுதோ அவ்வளவு அதை எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள் கேரியர் VLDL லெவலும் அதிகமாகும். இதை தவிர சில பர்சனல் ஹேபிட்ஸ், ஆல்கஹால், டெஃபினட்டாக ஆல்கஹால் வில் கெட் கன்வெர்டட் இன்டு ட்ரைக்ளிசரைட். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், இதுவுமே ட்ரைக்ளிசரைட் அதிகமாகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. நான் எப்போல்லாம் ட்ரைக்ளிசரைட் அதிகமாகும் சொல்கிறனோ அது தகுந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிற VLDLலும் அதிகமாகுங்கிறதுக்காகத்தான் ட்ரைக்ளிசரைட் பற்றி பேசுகிறேன். இதனுடைய ஃபேட் என்ன? இப்போது ரொம்ப சிம்பிள். VLDL, the very low density lipoprotein, ட்ரைக்ளிசரைட் எடுத்துகிட்டு போகுது. எங்கே போகுது? ஃபேட் செல்லுக்கு போகுது. அந்த ஃபேட் செல்லில் இந்த ட்ரைக்ளிசரைடை கொடுக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அந்த ட்ரைக்ளிசரைட் அது உள்ளே போன உடனேயே வெரி லோ டென்சிட்டி அப்படிங்கிறது லோ டென்சிட்டியாக மாறுது. அதாவது VLDL இப்போது இந்த ட்ரைக்ளிசரைடை கொடுத்த பிற்பாடு LDLஆக மாறுது. இன்பிட்வீன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த ட்ரைக்ளிசரைட் உடனடியாக LDLஆக மாறுறதில்ல, இன்டர்மீடியட் டென்சிட்டி லைப்போப்ரோட்டீனாக மாறிடுது. இந்த IDL, அதாவது இன்டர்மீடியட் டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் என்ன ஆகும்னா கொஞ்சம் இது லிவர் எடுத்துக்குது, மிச்சம் இருக்கிறது எல்லாம் LDLஆக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ VLDL மைனஸ் ட்ரைக்ளிசரைட், இட் பிகம்ஸ் IDL, இன்டர்மீடியட் டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். இந்த IDL, a part of IDL லிவர் எடுத்துக்குது, மிச்சம் LDLஆக மாறிடுது. இந்த ட்ரைக்ளிசரைட் எல்லாம் ஃபேட் செல்லில் சேர உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி விசரல் டெபாசிட், பாட் பெல்லி, இன்க்ரீஸ்ட் வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், இதெல்லாம் வருது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஃபேட்டி லிவர் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பிளட் டெஸ்ட்டில் ஒரு வேல்யூ பார்க்குறோம். VLDLனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா இட் ஷுட் பி அரவுண்ட் 30 mg/dL. பட் மற்ற LDL, HDL, ட்ரைக்ளிசரைட் இதெல்லாம் டைரெக்டாக மெஷர் பண்ணுறோம். ஆனால் VLDL மட்டும் டைரெக்டாக மெஷர் பண்ணுறது இல்லை. அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, எவ்வளவு ட்ரைக்ளிசரைட் இருக்கோ அதை டிவைடட் பை 5. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ட்ரைக்ளிசரைட் நார்மல் லெவல் 150, அதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 30. இப்படி கணக்கு போட்டு தான் இதை பார்க்குறோம். இந்த கணக்கு எவ்வளோ வரைக்கும் ஒத்து வரும் அப்படின்னா, உங்களுடைய ட்ரைக்ளிசரைட் லெவல் 400 mg வரைக்கும் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும். 400க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு முக்கியமான ரீசன். இதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, நீங்களே சொல்லிட்டீங்க எவ்வளவு TGL இருக்கோ, ட்ரைக்ளிசரைட் இருக்கோ, அதில் 1/5 தான் இது இருக்கும். அப்போ நான் இதை டைரெக்டாக பார்க்கணும், இதை கால்குலேட் பண்ணி போடணும்னு அவசியமே இல்லை. ட்ரைக்ளிசரைட் லெவல் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா அதை 5ஆல் டிவைட் பண்ணி நானே தெரிஞ்சு. அடுத்தது அதை விட முக்கியமான பாயிண்ட், நான் VLDL குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ட்ரைக்ளிசரைடை குறைச்சா போதும் இல்லையா? எனக்கு 4 மடங்கு ட்ரைக்ளிசரைட் அதிகமாக இருக்குது, 600 mg இருக்குது அப்படின்னா 600 டிவைடட் பை 5, 120ங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ நான் அந்த 120 குறைக்கணும் அப்படின்னா இந்த 600 குறைச்சாலே போதும். அதனால் எனக்கு VLDL பற்றி தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. எனக்கு ட்ரைக்ளிசரைட் லெவலில் தெரிஞ்சாலே இது எவ்வளோ இருக்குன்னு நானே கணக்கு போட்டுக்குவேன், எனக்குன்னு தெரியும். ரெண்டாவது, இதை டைரெக்டாக குறைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் ட்ரைக்ளிசரைட் குறைச்சிட்டு போயிடுவேனே அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலையும் இந்த VLDL பெருசாக யாரும் எடுத்துக்கிறதில்ல. VLDL எப்படி குறைக்கிறது? நான் சொன்ன மாதிரி ட்ரைக்ளிசரைடை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறோமோ அதே மெஷர்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக VLDL குறைஞ்சிரும். என்னென்ன காரணம் நான் சொன்னனோ இது ஏறுறதுக்கு, அந்த காரணங்களை எல்லாம் நம்ம குறைச்சோம்னா போதும். பட் ஒரு விஷயத்தை நம்மளால் குறைக்க முடியல. என்னென்னா, அந்த லிவர் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ட்ரைக்ளிசரைட் நம்ம சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா உணவுப் பொருள் இருந்தால் ட்ரைக்ளிசரைடு வருது அப்படிங்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் எவ்வளவு தேவையோ அதில் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட ஆரம்பித்தோம்னா எப்போவுமே நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனர்ஜியை கொடுக்கும்பொழுது அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ், எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் ட்ரைக்ளிசரைடை மாறதை தடுத்துடுறோம். அப்போ நேச்சுரலாக VLDL குறைஞ்ச போயிடும். VLDL அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னா there's no symptoms. ஒரு ரொட்டீன் டெஸ்ட்டு
லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறது தான் இந்த விஎல்டிஎல் டெஸ்ட். விஎல்டிஎலை பற்றி இப்போ ஏன் யாருமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல, ஏன் சில லேபில் இந்த விஎல்டிஎல் டெஸ்ட்டே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நோ தட் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியணும், அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரியணும், இந்த ஃபார்முலாவை கேல்குலேட் பண்ணி பார்த்தா அது சரியாக வருதான்னு பார்க்கணும். பல விஷயங்களை இது பண்ணலாம். ஒரு ப்ரொஃபைல்னு வரும்போது நமக்கு தேவை இருக்கிறது தேவையில்லாத எல்லாமே இந்த ப்ரொஃபைலில் வரணும். பட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். இந்த ப்ரொஃபைலை கையில் வச்சுக்க வேண்டியது நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் செய்ய வேண்டியது, வெயிட் ரிடக்ஷன், டயட்டரி ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றுறோம். அது மாற்றின பிற்பாடு எதெல்லாம் குறையுதுன்னு பார்க்குறோம். அப்போது ட்ரைக்ளிசரைடும் குறையுது, அதை ப்ரப்போர்ஷனேட்டாக விஎல்டிஎல்லும் குறையுது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுக்காகவாது இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கணுமா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டை பண்ணும்போது ட்ரைக்ளிசரைடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், விஎல்டிஎல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நீங்களே டிவைட் பண்ணி பாருங்கள், அந்த கணக்கு சரியாக வருதா, இந்த ஃபார்முலா சரிதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் given you some clarity about this particular test. We will meet again with another topic. I'm Dr. Balasubramanian. Thank you.